அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கருவளையம்ங்கிறது இப்போ உள்ள இளம் தலைமுறைக்கு அனைவருக்குமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரியா? கருவளையத்துக்கு நிறைய காரணங்கள் உண்டு. பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் வகையாக பார்த்தோம்னா இரத்த சோகை சொல்லலாம், சிறுநீரக நோய்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நோய்கள்லையும் வரலாம். இதை தாண்டி அதிகமான காரணம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை தான் முதல் காரணம். சரியா? ஒரு மனிதர் 7 மணி நேரம் குறைவு இல்லாமல் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வேணும். அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்போ கருவளையங்கள் அதிகமாக இருக்குது. கருவளையம் இருக்குது அப்படின்னா கண்ணுக்கு அடியில் ஒரு மெலனின் அதிகமாக இருக்கிறதுனால, இரத்த குழாய்கள் விரிவடைகிறதுனால, அதிகமான ஸ்ட்ரெஸ், ஐ மசில்ஸ்னு சொல்லுவோம். கண்ணை சுற்றி நம்மள்ட்ட 6 மசில்ஸ் இருக்குது கண்ணுடைய ரொட்டேஷனுக்காக. எக்ஸ்ட்ரா ஆக்குலார் மசில்ஸ்னு சொல்லுவோம். அந்த 6 மசிலுக்கும் பிளட் சப்ளை தனியாக இருக்குது, கிரானியல் நர்வ் சப்ளை தனியாக இருக்குது. ஸோ அதில் வர்ற ஒரு அயற்சினால தான் அந்த கருவளையம் உண்டாகுது. சரி, இப்போ தூக்கமின்மை ஒரு காரணம் சொன்னோம். அடுத்து பார்த்திங்கன்னா, அதிகமான கவலை. சரியா? தொடர்ந்து ரொம்ப நேரம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலையுமே கருவளையம் வரும். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம், டென்ஷன்னு சொல்லலாம், அதிகமான கோவப்படுறதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி கருவளையங்கள் இரத்த சோகையால் வர கருவளையமாக இருக்கலாம். இப்போ பொதுமக்கள் இதில் என்னெல்லாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் தவறுகள் செய்கிறாங்க, எதனால் அவங்களுக்கு கருவளையம் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தூக்கமின்மை சொல்லிட்டோம். அடுத்து ரெண்டாவது செல்ஃபோன் பார்க்குறது. இரவு நேரங்களில் தொடர்ந்து செல்ஃபோன் பார்க்குறது. அதிகமான நேரங்கள் செல்ஃபோனுக்கு செலவிடுறாங்க. அதுவும் குறைந்த ஒளியில், அதாவது லைட் போடாமல் வெறும் செல்ஃபோன் மட்டுமே பார்த்துக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து பார்க்குறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, கம்ப்யூட்டரை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்க்ரீன்னு சொல்லுவோம். எல்சிடி ஸ்க்ரீனோ எல்இடி ஸ்க்ரீனோ, அந்த ஸ்க்ரீனை தொடர்ந்து பார்க்குறாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது பகலில் வேலையின் காரணமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் கிளாஸுக்காக பார்க்குறாங்க. இதை தொடர்ந்து பார்க்கும்போது கண்ணை சுற்றி உள்ள மசில்ஸ் அயற்சி அடையுது, அங்கே உள்ள இரத்த குழாய்கள் விரிவடையுது. ஸோ இதை நம்ம குறைக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஹெட்செட் பயன்படுத்துறது. அதாவது ஹெட்செட் பயன்படுத்தினால கருவளையம் வருமா சார்? ஆமாம், வரும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கண்ணுக்கான நரம்பு, கண்ணை சுற்றி வரக்கூடிய பிளட் சப்ளைன்னு சொல்லுவோம், ரத்தம் கொடுக்கறது அந்த மசில்ஸுக்கு. அதே மாதிரி மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் இது பலவீனம் அடைகிறதுனால அங்கே தோலுக்கு அடியில் உள்ள கொலோஜன் எனப்படுற ஒரு புரதம், கொலோஜன்கிறது ஸ்கின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தோலுக்கு அடியில் ஒரு புரத அமைப்பு இருக்குது. அந்த புரத அமைப்பு பலவீனமாகுது. அதனால தோல் தன்னுடைய எலாஸ்டிசிட்டியை இழக்குது. இது ஒரு காரணம். அடுத்து மெலனின் சொல்லும்போது தோல் நிறமிகள் தான். தோல் நிறமிகள் ஏன் அதிகமாகுது, ஏன் கருப்பாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அதிகமான வெயிலில் தெரியுதல். அது ஆண்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு சொல்லுவோம். சரியா? ஆண்கள் தொடர்ந்து பைக்லையோ இல்லை ஃபிசிக்கல் ஒர்க், வெயில் படுற மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்யும்போது கண்ணையும் கவனிக்கணும், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். இல்லை கண்ணுக்கான வைத்திய முறைகளை, வீட்டு வைத்திய முறைகளை எளிதாக அப்பப்போ செஞ்சுக்கணும். அதை செய்யாமல் தொடர்ந்து அந்த வேலையில் ஈடுபடுறதுனால அந்த மெலனின்னு சொல்லக்கூடிய நிறமிகள் கண்ணுக்கு அடியில் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் கருவளையங்களுக்கான காரணங்களாக நம்ம சொல்லலாம். கருவளையம் வரதுக்கான காரணங்களை பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து டிவி பார்க்குறது. சரியா? டிவிக்குன்னு ஒரு இடைவெளி இருக்கணும், குறிப்பிட்ட இடைவெளி இருக்கணும். ஒரு 4 அடியாச்சும் ஒரு குறைந்தபட்சம் இருக்கணும். இப்போல்லாம் வீட்டில் ரொம்ப அருகில் போய் டிவி பார்க்குறாங்க குழந்தைங்க, வீடியோ கேம்ஸ் விளாட்றாங்க, ஆன்லைன் கிளாஸுக்காக ரொம்ப அருகில் இருந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். டிவிக்கான ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கணும். கண்ணுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நேர் பாதையில் இருக்கணும். படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறது, சாஞ்சிக்கிட்டு டிவி பார்க்குறது, சோபாவில் சாஞ்சிக்கிட்டே பார்க்குறது, இதெல்லாம் தவிர்க்கணும். இதன் மூலமாக கண்ணுக்கு தொடர்ந்து அலர்ச்சி வரும். கண்ணுக்கு மட்டும் இல்லை, கழுத்து எலும்புக்கும் இது ஒரு பாதிப்பை உண்டாக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும். சரி, இதுக்கு எளிமையான வீட்டு வைத்தியங்கள் சொல்லுங்கள். இதை போக்க முடியுமா? ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணும். இருக்கிறத போக்குறது வீட்டு வைத்தியங்கள் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப எளிதான வைத்திய முறைகள் இருக்குது. பட் ஆனால் அது இருக்கிற கருவளையங்களை சரி பண்ணக்கூடும். பட் ஆனால் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களை நம்ம தொடங்கணும். இப்போ கருவளையத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க் பண்ணிட்டீங்க, கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஒர்க் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஐஸ் கட்டி ஒத்தடம், சின்ன ஒரு ஐஸ் கட்டி க்யூப் எடுத்து கண்ணை சுற்றி சின்ன மசாஜ் மாதிரி பண்ணணும். சரியா? ஒரு 8 மாதிரி மசாஜோ அல்லது ஒரு வட்ட வடிவிலான மசாஜோ நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த விரிவடைந்த இரத்த குழாய்கள் சுருங்கும். அப்படி சுருங்கும்போது கண்ணுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், பிளட் சப்ளை அதிகமாக கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது கருவளையங்கள் அடிக்கடி தோன்றது உங்களுக்கு குறையும்.
ரெண்டாவது என்ன சார் செய்யலாம், ரெண்டாவது வந்து இரவு தூங்குகிற நேரத்தில் வந்து விளக்கெண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணணும். என்ன சார் விளக்கெண்ணெய், நல்ல விளக்கெண்ணெய் வாங்கிக்கங்க, செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் வாங்கிக்கங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. நைட்டு தூங்கும்போது விளக்கெண்ணெயை கண்ணை சுற்றி போடுங்க. சரியா, வட்ட வடிவில் மசாஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் வந்து 2 கண்ணுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. அதை கழுவ வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, கண்ணுக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். சரியா, தூங்கி விட்டு காலையில் விட்டுருங்க. மூணாவது என்ன செய்யலாம், காலையில் எந்திரிச்சோன்னு செய்யலாம். என்ன செய்யலாம், ஃபேஸ் பேக் மாதிரி கண்ணை சுற்றி போடுறதுக்காக மல்லி இலை, பச்சை மல்லி இலையை நல்லா மண் போக நல்லா அலசிடுங்க. மல்லி இலை, வெள்ளரிக்காய், தோல் சீவிய வெள்ளரிக்காய் எடுத்து 2ஐயும் ஒரு சின்ன உரலை போட்டு இடிங்க. மிக்சிலலாம் அடிக்கக்கூடாது. மிக்சியில் அடிச்சிங்கன்னா அதோட சூட்டில் வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோட அளவு வந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து சின்ன உரலை இடிச்சிக்கங்க. சின்ன உரலை இடிச்சிக்கிட்டு அந்த பேஸ்ட்டை, வெள்ளரிக்காய் நீங்கள் சேர்க்குறதுனால தண்ணியெல்லாம் கலக்க தேவையில்லை. ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து கண்ணை சுற்றி 10 மாதிரி போடுங்க. கண்ணை சுற்றி போட்டால் போதும், கண் மேலே வேண்டாம். கண்ணை சுற்றி 10 மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடச்சிட்டு நீங்கள் நார்மலாக குளிச்சிக்கலாம். சரியா, இது வந்து காலையில் செய்யுங்க. நைட்டு வந்து விளக்கெண்ணெய் மசாஜ் செய்யுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்துச்சிட்டிங்கன்னா ஒரு 10-15 நாள்லேயே நீங்கள் வித்தியாசத்தை உணர முடியும். கருவளையம் மறைய ஆரம்பிக்கும். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் எதனால் கருவளையம் வந்ததுன்னு பார்த்துட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன மாற்றிக்கணும்னு பார்த்துட்டு அதை செஞ்சிட்டிங்கனாலே கருவளையத்திலேருந்து முழுமையாக நம்ம விடுதலை பெறலாம்.